அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 11/5/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 71 முதல் 73, அத்தியாயம் 10 தஃப்சீர். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறும் முகமாக முற்கால இறை தூதர்களில் முக்கியமானவரான நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார் குறித்து தெரிவிக்கின்றான். அன்னார் ஏக இறை கொள்கையை தம் சமுதாயத்தாருக்கு நீண்ட காலம் எடுத்துரைத்ததும் அம்மக்கள் ஏற்கவில்லை. இதை அடுத்து நபியையும் நல்லவர்களையும் கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டு மற்றவர்களை இறைவன் பெரு வெள்ளத்தில் மூழ்கடித்தான். முதலாவது வசனம் 71 உயர்ந்தோன் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறை தூதர் நூஹை பற்றிய செய்தியை அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக என்று கூறுகின்றான். அதாவது, நபியே, உம்மை ஏற்க மறுத்து உமக்கு மாறு செய்து வருகின்ற மக்கா இறை மறுப்பாளர்களுக்கு இறை தூதர் நூஹை பற்றிய செய்தியை எடுத்துச் சொல்வீராக. இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாரும் அன்னாரை ஏற்க மறுத்தனர். அப்போது அவர்களை அல்லாஹ் எப்படி அழித்தான், அவர்களில் கடைசி ஆள் வரை அனைவரையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து எவ்வாறு ஒழித்தான் என்பதை இவர்களுக்கு சொல்லி காட்டுவீராக. அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவும் பாதிப்பும் மக்காவாசிகளான இவர்களுக்கும் ஏற்படுவதிலிருந்து இவர்கள் தம்மை தற்காத்து கொள்ளட்டும். அடுத்த தொடரில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான், அவர் தம் சமூகத்தாரிடம், என் சமூகத்தாரே, நான் இருப்பதும், அதாவது உங்கள் மத்தியில் நான் இருப்பதும் இறை சான்றுகள் மூலம், அதாவது அவனுடைய அத்தாட்சிகள், ஆதாரங்கள் ஆகியவற்றை காட்டி உங்களுக்கு நான் அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு பெரும் பாரமாக கடினமாக தோன்றினால் அதை நான் பொருட்படுத்தப் போவதில்லை. உங்களுக்கு பெரிதாக தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும் அறிவுரையை நான் நிறுத்தப் போவதில்லை. ஏனெனில் நான் அல்லாஹுவையே சார்ந்துள்ளேன் என்று கூறியதை எண்ணி பார்ப்பீராக. எனவே நீங்கள் எனக்கு எதிரான உங்களது திட்டத்தை உங்களுடைய இணையாளர்களுடன் சேர்ந்து நீங்களும் அல்லாஹுவை விடுத்து நீங்கள் வழிபடும் பொய் தெய்வங்களான சிலைகளும் உருவங்களும் சேர்ந்து வகுத்து கொள்ளுங்கள். உங்களது திட்டம் உங்களுக்கு தெளிவற்றதாக இருக்க வேண்டாம். உங்களது திட்டத்தை குழப்பமிக்கதாக ஆக்கி விட வேண்டாம். மாறாக என் விஷயத்தில் நீங்கள் நிலையை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாளர்கள்தான் என்று நீங்கள் கருதினால் எனக்கு அவகாசமே அளிக்காமல் திட்டத்தை என் மீது நிறைவேற்றுங்கள். சிறிது நேரம் கூட தாமதிக்க வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் அதை பற்றி அஞ்ச மாட்டேன், பொருள்படுத்த மாட்டேன். நீங்கள் எந்த ஒன்றிலும் இல்லை என்பது எனக்கு தெரியும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம் சமூகத்தாரிடம் இவ்வாறே கூறினார்கள், நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து பாருங்கள். எனக்கு எந்த அவகாசமும் நீங்கள் அளிக்க வேண்டாம். நிச்சயமாக நான் என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹுவையே சார்ந்துள்ளேன். அடுத்த வசனத்தில் 72 நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான், என் அழைப்பை நீங்கள் புறக்கணித்தால், நீங்கள் என்னை பொய்யாக்கி எனக்கு கட்டுப்படுவதிலிருந்து பின்வாங்கினால் எனக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏனெனில் அதற்காக நான் எந்த சன்மானத்தையும் உங்களிடம் கேட்கவில்லை. அதாவது, நான் உங்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக உங்களிடமிருந்து எதையும் கோர மாட்டேன். எனக்கான சன்மானம் அல்லாஹ்விடமே தவிர வேறு யாரிடமும் இல்லை. முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அதாவது, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ள இஸ்லாத்திற்கே நான் அடிபணிவேன். இஸ்லாம் தான் ஆரம்பம் முதல் இறுதி வரை வந்த எல்லா நபிமார்களின் மார்க்கமாகும். அவர்களின் நடைமுறை சட்டங்களும் செயல் விதிகளும் வேறுபட்டிருந்தாலும் அடிப்படை ஒன்றுதான். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.